வணக்கம். புத்தாண்டு ஆன தமிழ் புத்தாண்டான ஹேவிளம்பி வருஷம் மேஷ லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் நடைபெறும் என்று பார்க்க இருக்கிறோம். தமிழ் வருஷமான ஹேவிளம்பி வருஷம் இந்த ஆண்டு 14ஆம் தேதி இரவு, அதாவது பங்குனி மாதம் 31ஆம் தேதியே தமிழ் வருஷம் ஹேவிளம்பி வருஷம் பிறக்க இருக்கிறது. அதிலும் இந்த வருஷம் மகர லக்னத்திலே துலா ராசியிலே விசாக நட்சத்திரத்திலே தமிழ் வருஷம் பிறக்கிறது. பொதுவாக நாம் என்னுடைய வீடியோ தொகுப்பிலே நான் சொல்லுகின்ற பொழுது நிறைய நேயர்கள் எங்களிடத்திலே வாசகர்கள் கேட்கிறதே, சார் நீங்கள் லக்னத்துக்கு பலன் சொல்கிறீங்களா, ராசிக்கு பலன் சொல்கிறீங்களா அப்படின்னு தான் அநேகம் பேர் எங்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. நான் இந்த வீடியோ தொகுப்பில் இருந்தே நான் எல்லாருக்கும் சொல்கிறது லக்னத்தின் அடிப்படையிலான பலன். எல்லாருக்குமே உங்களுடைய நட்சத்திரம் தெரியும், உங்களுடைய ராசி தெரியும். ஆனால் லக்னம் என்பது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன் லக்னத்திலிருந்து பலன் சொல்கிறேன் அப்படின்னா, லக்னம் என்பது உயிர், இதுதான் பிரதானம். ஆக ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு நிறைய பேருக்கு லக்னம்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இல்லைன்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்து நீங்கள் லக்னம் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்களுடைய லக்னத்தின் அடிப்படையிலேயே உங்களுடைய வாழ்க்கை அமையும். உங்களுடைய அத்தனை விதமான நடவடிக்கைகளும் ஜாதக அமைப்பு பிரகாரம் அதான் நடக்கும். ஆகையினால் நம்ம இனிமேல் வரக்கூடிய வீடியோ தொகுப்புகளெல்லாம் இந்த சந்தேகம் தீரணுங்கிறதுக்காக தான் நான் முதல் இன்ட்ரொடக்ஷனாகவே நான் உங்களுக்கெல்லாம் சொல்லுறேன். ஒவ்வொருத்தங்களும் அவங்களுடைய லக்னத்துக்கு என்னுடைய வீடியோவுடைய பலனை பாருங்கள். மிக சரியாகவும் ஓரளவுக்கு துல்லியமாகவும் என்னுடைய பலன்கள் இருக்கும். ஏன்னா இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறது முதல் லக்னம் மேஷ லக்னம். இந்த மேஷ லக்னத்தில் இந்த வருஷம் ஹேவிளம்பி வருஷத்தில் தமிழ் வருஷத்தில் திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். பஞ்சாங்கங்களிலே 2 வகையான பஞ்சாங்கங்கள் உண்டு. ஒன்று வாக்கிய பஞ்சாங்கம், மற்றொன்று திருக்கணித பஞ்சாங்கம். அந்த திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம், அதாவது 18ஆம் தேதி நைட்டு ராகு கேது பெயர்ச்சி இருக்கிறது. இது முக்கியமான பெயர்ச்சியாகும். ராகு கேது பெயர்ச்சி பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி ராகு பகவான் சிம்ம ராசியிலிருந்து கடகராசிக்கும், கேது பகவான் கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க. ஆகஸ்ட் முடிஞ்சு செப்டம்பர் மாதம் குரு பகவான் கன்னி ராசியிலேருந்து துலா ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த ஹேவிளம்பி வருஷத்தில் 2 முக்கியமான பயிற்சிகள் இருக்குது. இதையும் நாம் கணக்கில் எடுத்து இப்போ மேஷ லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இந்த தமிழ் புத்தாண்டான ஹேவிளம்பி வருஷத்தில் நடக்குங்கிறத பார்க்க இருக்கிறோம். உங்களுடைய லக்னத்திற்கு 10வது லக்னமாக இந்த தமிழ் வருஷம் மகர லக்னம் உதயமாகிறது. உங்களை பொறுத்த வரைக்கும் நற்பலன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10ஆம் இடம் என்பது நம்முடைய கௌரவம், அந்தஸ்து, புகழை சொல்வது, வேலை வாய்ப்புகளை சொல்லுவது. இதுவரைக்கும் வேலை கிடைக்காதவங்களுக்கு அல்லது வேலை தேடுபவர்களுக்கு அல்லது வேலையில் முன்னேற்றம் அடைபவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் இந்த ஆண்டு அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதோட ராகு பகவான் பார்த்திங்கன்னா இந்த ஜாதக மேஷ லக்ன பிரகாரம் அவர் 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்கள் வரும். அதாவது இப்போ சிம்ம ராசியிலேருந்து அவர் கடகராசிக்கு பயிற்சி ஆவார். அந்த காலகட்டங்கள்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணுறவங்களுக்கு ஹையர் எஜுகேஷனுக்கான வாய்ப்பு, ப்ராப்பர்ட்டி வாங்குறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள், இதெல்லாம் எப்போன்னா ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் உண்டு. இப்போ உங்கள் லக்னத்தின் அடிப்படையில் நாம் கிரக நிலைகளை ஆராய்கின்ற பொழுது என்ன மாதிரியான பலங்கள் நடைபெறும் என்று பார்க்கின்ற பொழுது, உங்களுடைய மேஷ லக்னத்திற்கு சுக்கிரன் 2ஆம் வீட்டுக்கும் 7ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வருவதால்
இந்த காலகட்டங்கள் உங்களுடைய பேச்சு இனிமையாக இருக்கும், பணம் புழக்கம் சரளமாக இருக்கும். குறிப்பாக கொடுத்த பணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். அது மட்டுமல்ல, குடும்பம் சற்று மகிழ்ச்சிகரமாகவே இருந்து வரும். 2ஆம் இடம் என்பது ஜாயிண்ட் ஃபேமிலியை சொல்லுவது. குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்பு இந்த காலங்களில் உண்டு. உங்களுடைய லக்னத்திற்கு 3ஆம் அதிபதியாக புதன் வர்றாரு. உங்களுடைய சகோதர சகோதரிகள் மேல் அன்பு பிரியம் உண்டு. அவர்களால் உங்களுக்கு நன்மை, உங்களால் அவர்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான காலங்கள் இந்த காலங்களில் உண்டு. 4ஆம் இடத்துல சந்திரன், அம்மாவுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கும். அது மட்டுமல்ல, ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு இந்த தமிழ் புத்தாண்டை ஒட்டி நடக்கும். 5ஆம் இடம் என்பது உங்களுடைய குழந்தைகளை சொல்லுவது. ஆக குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டு. இதுவரைக்கும் கிட்டு இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பங்கள் வரும். என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா ராகு அங்கே 5ல் இருக்கிறாரு, என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும். அதே சமயத்தில் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷனும் நிறைய பேருக்கு இருக்கும். ஒரு சிலருக்கு பார்க்குற வேலையை விட வேண்டிய சூழ்நிலை, வேலையை விட்டுட்டு வேறு கம்பெனிக்கு பேப்பர் போட வேண்டிய சூழ்நிலைகள்லாம் வருவதற்கான வாய்ப்பு. பணம் லாங்காக ஹேங்கிங் ஆஃப் மணி மொத்தமாக முடங்கி கொள்ள வேண்டிய சந்தர்ப்பங்கள்லாம் உண்டு. உங்களுடைய லக்னத்திற்கு 6ஆம் அதிபதியாக புதன் வர்றார். ஸோ வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு, நல்ல வருமானத்துக்கான ஒரு சந்தர்ப்பம். அது மட்டுமல்ல, லோன் இந்த காலங்களில் நிறைய வாங்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையும். உங்களுடைய லக்னத்திற்கு 7ஆம் அதிபதியாக சுக்கிரன் வர்றார். திருமணம் லேட்டானவங்களுக்கு திருமணம் நடக்கும், மகிழ்ச்சிகரமாக அந்த மன வாழ்க்கை இருக்கும். லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு உண்டு. சில பேருக்கு செகண்ட் மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அதோட பிஸ்னஸுக்கான சந்தர்ப்பங்களும் இந்த காலங்களில் அமையும். சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போடையே சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இங்கே உண்டு. உங்களுடைய இந்த காலகட்டங்களில் 8ஆம் அதிபதியாக செவ்வாய் வர்றாரு. செவ்வாய் 8ஆம் அதிபதியாக வரும்போது நீங்கள் வெஹிக்கிள்ஸில், போக்குவரத்துகளில், வண்டி வாகனங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக போயிட்டு வரணும். தேவையில்லாமல் கடன் வாங்குவது, தேவையில்லாத விஷயங்களை பேசுவது இதெல்லாம் கூடாது. உங்களுடைய லக்னத்துக்கு 9ஆம் அதிபதியாக குரு வந்து அவர் 6ஆம் இடத்துல இருக்கார். ஆகஸ்ட் வரைக்கும், செப்டம்பர் வரைக்கும் சஞ்சாரம் பண்ணுவார். அப்படி பண்ணக்கூடிய காலங்களில் வேலை நிமித்தமாக ஒரு சிலருக்கு ஆன்சைட் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. குரு உங்களுக்கு 9ஆம் அதிபதியாகவும் வர்றதுனால அப்ராடுக்கான பாசிபிலிட்டிஸ், இதுவரைக்கும் ஆன்சைட்டுக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு ஆன்சைட்டுக்கான சந்தர்ப்பங்கள், வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு, ஒரு சிலருக்கு ஹையர் எஜுகேஷன் சம்பந்தமாக வெளிநாடு செல்வதற்கான ஒரு வாய்ப்புகள்லாம் இந்த வருஷம் அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களுடைய லக்னத்திற்கு 10ஆம் அதிபதியாக சனி வர்றாரு. அவர் கோச்சாரத்தில் 9ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். உங்கள் லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி 9ஆம் இடத்தோடு சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் பேங்க்கு, எல்ஐசி, இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஸ்கூல், காலேஜ், எஜுகேஷன், யூனிவர்சிட்டி இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பரீட்சை எழுதுகிறவங்களுக்கு பாஸ் பண்ணுவதற்கான ஒரு யோகம் இந்த காலத்தில் சனி பகவான் கொடுப்பார். அதோடு உங்களுடைய லக்னத்துக்கு 11ஆம் அதிபதியாகவும் சனி வர்றாரு. காலகட்டங்களில் நீங்கள் நீண்ட தூரம் இந்த வருஷம் ஒரு ஸ்தல யாத்திரை போயிட்டு வருவீங்க. அடிக்கடி ஆன்மீக தரிசனம் போவீங்க. என்ன உங்களுடைய இதை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் என்டர்டெயின்மெண்ட் டூரும் அதிகமாக இருக்கும், ஆன்மீக டூரும் அதிகமாக இருக்கும். எல்லாத்துக்கு மேலே 12ஆம் அதிபதியாகவும் குரு வர்றாரு. சுப விரயங்கள், சுப நஷ்டங்கள் அதிகமாக இந்த வருஷம் உண்டு. குறிப்பாக குடும்பத்தில் சுப காரியங்களுக்காக, சுப நிகழ்ச்சிகளுக்காக நீங்கள் நிறைய செலவு பண்ண வேண்டிய காலங்கள். 12ஆம் அதிபதியாக குரு வர்றதுனால உங்களுடைய குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய காலங்கள் உண்டு. ஸோ எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு நல்லா இருக்கும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு இது சிறப்பான காலம்னு தான் சொல்லணும். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலங்கள் உண்டு. அதே சமயத்தில்
9ஆம் அதிபதியாக இருக்கலாம். ஹையர் ஸ்டடி பண்ணுறவங்களுக்கு, ஹையர் எஜுகேஷன் அல்லது பிஹெச்டி ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப சிறப்பான காலம் இந்த வருஷம். மொத்தத்தில் இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பானது தான் சொல்லணும். ஏன்னா குரு ஆரம்பத்தில் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுவார், அப்புறம் 7ஆம் இடத்துக்கு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். திருமணம், சுயதொழில் இதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. அது மட்டுமல்ல, சிறுதொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ப்ரொடக்ஷன் சார்ந்த, உற்பத்தி சார்ந்த தொழில் பண்ணுறவர்களுக்கு மிக சிறப்பானது. எல்லாத்துக்கும் மேலே சூரியன் 5ஆம் அதிபதியாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு பிரகாசமான காலங்கள் இந்த வருஷம் உண்டு. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். சனியும் உங்களுடைய லக்னத்திற்கு 9ஆம் இடத்துல தான் சஞ்சரிக்கிறாரு. இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்கள் நிவர்த்தியாகி அவர் 8ஆம் இடத்துல ஏகப்பட்ட கஷ்டங்களை கொடுத்தால் கூட அவர் 9ஆம் இடம் தெய்வ அனுகூலமான இடத்துக்கு போனதுனால நிறைய பேர் கம்பெனி சுவிட்ச் ஓவர் பண்ண வேண்டிய காலங்கள் இந்த வருஷம் உண்டு. ஆக ஹையர் எஜுகேஷன், சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், அப்ராடுக்கான வாய்ப்புகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்களே இந்த வருஷம் உங்களுக்கு செய்யும். இந்த வருஷம் நீங்கள் பிரதானமாக உங்களுடைய உங்களுடைய லக்னத்திற்கு 5ஆம் அதிபதியாக சூரியன் இருக்கிறதுனால நீங்கள் தெய்வ வழிபாட்டை அதிகரிக்கணும். அது மட்டுமல்ல, 9ஆம் இடத்தினுடைய சனி இருக்கிறதுனால அடிக்கடி கோயிலுக்கு போயிட்டு வாங்க, தெய்வ தரிசனத்தை கூட்டுங்க. அதன் மூலமாக நற்பலங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வருஷம் நீங்கள் அதிகமாக போக வேண்டிய தெய்வம், வணங்க வேண்டிய தெய்வம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வணங்கி வாங்க. அது மட்டுமல்ல, ஞாயிற்றுக்கிழமை கூடிய வரைய நான்வெஜ்ஜை தவிர்க்க பாருங்கள், அது ரொம்ப விசேஷம். 9ஆம் அதிபதியாக குரு வர்றதுனால பிரம்மாவை கும்பிட்டு வாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வணங்கிட்டு வாங்க. இதெல்லாம் வாழ்க்கையில் உங்களுடைய எண்ணங்கள், ஆசைகள் பூர்த்தி ஆவதில் இருக்கக்கூடிய தடைகளை நிவர்த்தி பண்ணி தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அமையும். அதனால் தெய்வ தரிசனத்தை கூட்டுங்க. நன்றி, வணக்கம்.